மகாபாரதத்தின் 11ஆம் பர்வம் ஸ்திரீ பர்வம் என குறிப்பிடப்படுகிறது. குருக்ஷேத்திரத்தின் நிலம் இரத்த குளமாகி அமைதியில் நின்றது. சுடுகாட்டின் காற்றைப் போல ஒரு குளிர் வீசுகிறது. வென்றவர்களும் தோற்றவர்களும் ஒரே துயரக் கதையில் இணைந்தார்கள். அந்த மாலை கந்தாரி கருநிற ஆடையில் வந்தாள். அவளது குரல் யாரையும் குலைக்கக்கூடிய மின்னல் போல இருந்தது. இது நீதியா என்று அவள் பூமியை அடித்தாள். அந்த ஒரு குரல் கூட பாண்டவர்களின் மனத்தில் அச்சத்தை விதைத்தது. அரங்கின் பின் பக்கம் பீஷ்மர் இன்னும் அம்புச்சாயலில் படுத்தார். வானில் இறக்கும் பறவைகள் போல குருக்ஷேத்திரத்தின் பெண்கள் புலம்பினார்கள். ஒவ்வொரு அழுகையும் இரவின் இருட்டை தீண்டி நடுங்க வைத்தது. அந்த இரவில் கந்தாரியின் சாபம் காற்றில் பாய்ந்தது. இன்று உங்களால் அழைக்கப்பட்ட குரு வம்சம் போலவே நாளை யாதவ வம்சமும் சிதைந்துவிடும் என்றாள். கண்ணுக்கு தெரியாத காற்று போல அந்த சாபம் எதிர்காலத்தை நிழலிட்டது. கதை முடிவில் யுத்தம் வென்றவர்களுக்கும் அமைதி இல்லை என்பதை உணர்த்தப்படுகிறது.